நம்ம வந்து சாசர் முடிச்சிட்டோங்க. அதுக்கு மேலே வந்து கப்பு போடணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப் போடுறதுக்கு அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். நார்மலாக நம்ம போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு 3 செயின் போட்டு இது பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதுக்குள்ளே கொடுத்து நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் பாருங்கள் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. இதை மட்டும் நார்மலாக நம்ம போடுறது தான். அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு புரியும். 3 போட்டதுக்கப்புறம், ஏன்னா அந்த செயினையும் நம்ம சேர்த்துக்கணும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அடுத்ததில் அதே மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து நம்ம போட்டிருக்கிற அந்த செயினில் வந்து 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டுக்கிறோம். அடுத்து அந்த லூப்புக்குள்ளே வந்து ஒரு 3 டபுள் க்ரோஷே. இது மாதிரி லாஸ்ட்லேயும் போட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் ஸ்லிப் நாட்லேருந்து போடுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு 3 செயின். இப்போ அந்தந்த செயினுக்கு மேலே நம்ம ஒரு 3 செயின் வர மாதிரியே நம்ம எல்லாத்துலேயும் போடணும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே செயினாகவே போட்டு வந்துக்கலாம். இது நம்ம ஒரு டிசைனாக தெரியுங்கிறதுக்காக நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் 3 டபுள் க்ரோஷே. அப்போ போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுட்டு வரதுனாலும் போட்டு வரலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம உங்களுக்கு எந்த உயரத்துக்கு வேணுமோ அந்த உயரத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, அதில் 2 லூப்புக்குள்ளே கொடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டு அடுத்த ஒரு ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு 2 ரோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு 3வது ரோ போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்கிறதுனால தான் நம்ம வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம காமிக்கிறோம். பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 ரோ போட்டுருவோம். 4வது ரோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி 3வது ரோ அந்தந்த செயினுக்கு நேராகவே நம்ம போடணும். 3 டபுள் க்ரோஷே போட்டதும் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்ததுக்கு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு போடுற 3 செயினையுமே நம்ம டபுள் க்ரோஷேவாக தான் என்ன பண்ணிக்கணும், அசைன் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி தான். அதை ஃபுல்லாகவே நம்ம போட வேண்டியதுதான். 3 ரோ முடித்தாச்சு. 4வதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 செயின் போட்டுட்டு அந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கிற செயினில் 3 போட்டுட்டு நம்ம அந்த ரோலெல்லாம் ஒவ்வொரு செயின் போட்டு இடையில வந்தோம் பார்த்திங்களா, 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின். அப்போ அந்த ஒரு செயின் போட்ட இடத்துலையும் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுறணும். பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். உங்களுக்கு கேப் வராது. எல்லா செயின்லேயுமே நம்ம டபுள் க்ரோஷே போட்டு வந்துடணும். ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். போடும்போது அந்த லூப் 2 லூப்பு தெரியும் பாருங்கள், மேலே அந்த செயினுக்கு அந்த வி ஷேப்பில் தெரியும். அந்த இதில் தான் நம்ம போட்டு கொடுக்கணும். நடுவில் போட்டோம் பெரிய கேப்பில் போட்டிங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக முடித்தாச்சு. லாஸ்ட் ஒன்லேயே நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயினில் போட்டுருணும். இப்போ நம்ம சாசரில் வந்து பார்டர் லைன் பண்ணோம் பார்த்திங்களா, மெரூன் கலரில், அதே மாதிரி தான் இப்போ இங்கே மேலே போட்டிருக்கிற இந்த செயின்லேயும் நம்ம வந்து பார்டர் லைன் வந்து போட போகிறோம். நம்ம என்ன கலர் போட்டிருக்கீங்களோ சாசருக்கு அதே இது இந்த கப்லேயும் நம்ம போட போகிறோம். தேவையான கட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள், இப்போ மேலே அந்த கலர் ரெட் கலர் போட போகிறோம். போட்டுட்டு ஹேண்டில் போடுறோம். நம்ம பிடிச்சிக்கிறதுக்கானது அதுவும் செயினில் தான் நம்ம பண்ணுறோம். இதை ஃபுல்லாகவே நம்ம போட்டு வந்துடுறோம். ரெட் கலர் த்ரெட்டை நார்மலாக எப்படி போடணுமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வந்துடுங்க. ஃபுல்லாகவே ரவுண்டு
ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஏதாவது ஒரு செயினில் கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் குரோஷே போடுறோம். ஒவ்வொரு செயினுக்கு நடுவில் சிங்கிள் குரோஷே போட்டே வர வேண்டியது. போட்டு ஃபுல்லாக ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணிடணும். இது முன்னாடி போட்டது எல்லாமே டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ போடுறதெல்லாம் சிங்கிள் குரோஷே முடிஞ்சிருச்சு. இப்போ முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம முடிக்கிற இடத்துல டபுள் குரோஷே வருது பார்த்திங்களா, 4வது ரவுண்டு போட்டோம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நம்ம அந்த டபுள் குரோஷேக்குள்ளே கொடுத்து எடுத்துக்கிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். தனியாக அட்டாச் பண்ணாமல் அதில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறோம். டபுள் குரோஷேக்குள்ளே கொடுத்து வாங்கிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இந்த இடத்துல டபுள் குரோஷே ஒன்று போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இப்போ செயின் நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம செயின் போட்டுக்கணும். கவுண்டிங் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வரும். நம்ம எந்த லென்த்துக்கு வைக்கிறோமோ அதுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டா போதும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கேற்றபடி நீங்கள் வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட நம்ம அந்த ஹேண்டில் வர மாதிரி நம்ம போடுறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டேன். இப்போ இந்த செயின்லேயே நம்ம ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் குரோஷே போடலாம். செயினுக்குள்ளே கொடுத்து போடாமல் நம்ம செயினை கவர் பண்ணி வந்து சிங்கிள் குரோஷே போடுறோம். நம்ம செயினுக்குள்ளே கொடுத்து எடுத்தோம்னா உங்களுக்கு தின்னாக தெரியும். இப்படி போடும்போது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சிங்கிள் குரோஷே ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக எவ்வளோ தூரம் போட முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக போட்டுரும். எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரிப்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஆரம்பித்த இடத்துல இந்த டபுள் குரோஷேயில் ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இது மேலே எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடும். ஒவ்வொரு செயின்குள்ளேயும் நம்ம கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். டபுள் குரோஷே போட்டு வந்தாலும் அதில் உங்களுக்கு மேலே செயின் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு. ஏன்னா இப்போ நம்ம டபுள் குரோஷே போட்டனாலும் ரொம்ப திக்காக இருக்கும் ஹேண்டில் வந்து. நம்ம பெரிய சைஸில் போட்டோம் அப்படின்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்னதாக போட்டிருக்கிறதுனால ஓகே, இந்த அளவுக்கு போதும் நமக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரும்போது இந்த திக்னஸ் வந்துக்கும். அவ்வளோதாங்க. கீழே வந்து அந்த கலர் தெரியக்கூடாதுன்னா நம்ம மேலேயே வந்து உள்ளே கட் பண்ணி இது பண்ணி விட்டுடலாம், கீழே தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளானது. இது நம்ம வந்து குரோஷேயில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஸ்டிஃபாக நிற்காது. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்து நிற்கும். ஏன்னா இது மேக்ரமி த்ரெட்டு தான் பாருங்க, கொஞ்சம் வந்து க்ரிப்பாக நிற்கும். அதுக்காக பண்ணிக்கிறோம் அதை. இதே நீங்கள் வந்து உள்ளனில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிவிட்டு மேலே வந்து வாட்டரும் ஃபெவிகாலும் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஆனால் வந்து அவ்வளோவுக்கு அந்த லுக்னஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம மேலே பண்ணுறதுனால அந்த த்ரெட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதாகிடும். அதனால் இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க, கப்பன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.